Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம கொக்கி பட்டி தப்போம் இல்லையா, அது வந்து நம்ம பட்டன் பட்டி வந்து பெருசா தப்போம் 2.5 இன்ச் அளவுக்கு. அது வந்து நம்ம ஹூக் மாட்டுறதுக்காக பார் ஷேப்ல வந்து கொக்கி மாதிரி வச்சு தப்போம். அதுக்கு பதிலா வந்து கிளாத்லயே வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல தச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு கொக்கி வைக்க தேவையில்லை. இந்த வி பட்டி வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பிளவுஸ் கொக்கி தைக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்ல ரைட் சைடு வந்து ஹூக் வைக்கிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலா வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்து மடிச்சு தப்போம்ல, அதே மாதிரி தான் தச்சு எடுத்திருக்கேன். பிளவுஸ்ல ரைட் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பெரிய பட்டன் பட்டி வந்து வைப்போம். அது தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பட்டன் பட்டியை விட உயரமா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா 2.5 இன்ச் அளவு எடுப்போம் கொக்கி வச்சு தைக்கிறதா இருந்தா. இது நம்ம இதுலயே மடிச்சு தைக்கிறதுனால நான் 3 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பிளவுஸோட ராங் சைடு வந்து மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பட்டி துணிலையும் வந்து பாத்தீங்கன்னா ராங் சைடு வந்து மேல தெரியுற மாதிரி தான் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில இருக்கிற மாதிரி துணியை வச்சுட்டு ஒரு ஃபூட் இடைவெளிக்கு நம்ம வந்து தையல் போட்டு விடணும் ஸ்ட்ரைட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் சாதாரணமா கொக்கி பட்டி ஜாயின் பண்றதுக்கு தப்போம்ல, அதே மாதிரி தான் வந்து தச்சு விடணும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ராங் சைட் தச்சாச்சு. அதுக்கு மேல வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு தச்சு விட்டுக்கலாம். பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் துணியோட நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல நமக்கு அந்த வி ஷேப்ல நம்ம தைக்கிறதுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுல நான் வந்து மேல கழுத்து பகுதி வந்து நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணி தைக்கல. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து எந்த இடத்துல லாஸ்ட் முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வந்து தச்சு விடணும். மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் இன்னும் ஃபினிஷ் பண்ணாததுனால மேல இருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து சென்டர்ல இன்னொரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் நடுவுல வந்து இன்னும் 2 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 5 பட்டன் வந்து நம்ம வைப்போம். அதே மாதிரி 5 வி ஷேப்ல வந்து பட்டி வந்து தச்சு விட போறோம். கரெக்டா ஈக்குவலா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அந்த துணியை இந்த மாதிரி உள்பக்கம் மடிச்சுட்டு அப்புறம் வந்து உள்பக்கமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து 2 ஃபோல்டு பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து 3 இன்ச் அளவுக்கு துணி எடுத்திருந்தோம். இந்த மாதிரி 2 தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து உள்பக்கம் வந்து பிசுறு எதுவும் இல்லாம நல்லா நீட்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணி தச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டா வரும். பின் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த லைன் போட்டுக்குமோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி வி ஷேப்ல வந்து தச்சு விடணும். அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் தைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து தையல் புதுசா பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி எல்லாம் தச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். அதே நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல, இதே ஷேப்ல தான் நம்ம வந்து தச்சு விட போறோம். தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து தைக்க ஆரம்பிக்கணும். கீழ இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தைக்க ஆரம்பிச்சு துணியை வந்து பாத்தீங்கன்னா வி ஷேப்ல நம்ம இந்த மாதிரி திருப்பி தைக்கணும். மாதிரி அந்த ஷேப்ல தைக்கிறோம்ல, அதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல கொக்கி தச்சு விடுவோம்ல, அந்த கொக்கியோட அந்த ஹூக் மட்டும் மாற்ற அளவுக்கு தான் வந்து அகலமா இருக்கணும் அந்த வி ஷேப். அதை விட ரொம்ப பெருசா வி ஷேப்ல இருந்தது அப்படின்னா நம்ம பிளவுஸ் வந்து லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா வந்து அந்த ஹூக் மாற்ற அளவுக்கு மட்டும் அகலமா வச்சு அந்த வி ஷேப்ல தச்சு விடணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கி வைக்கிறத விட இந்த மாதிரி வி ஷேப்ல கிளாத்லயே வந்து தைக்கிறது தான் வந்து அவங்களுக்கு பிளவுஸ் போடுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால நிறைய பேர் இந்த மாதிரியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல் தான். பிளவுஸ்ல வந்து கொக்கி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வி ஷேப்ல எல்லாம் வச்சு தச்சு விடுவாங்க. இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மெத்தட்ல தான் இந்த மாடல்ல போட்டு பழகுனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தச்சாதான் அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டா பிளவுஸை வந்து அந்த வி ஷேப்ல மார்க் பண்ணிருக்க இடத்துல வந்து நான் இந்த மாதிரி திருப்பி தச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸி தான்.
நம்ம கொக்கி தைக்கிற நேரத்தை விட இது வந்து ஈஸியாவே தச்சு முடிச்சிடலாம். மிஷின்லயே வச்சு தச்சுட்டு கரெக்டா தச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து எங்கேயும் லூஸ் ஆகாது. ஃபிட்டிங்கும் வந்து நமக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும். முடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து முடிச்சு எடுத்துக்கலாம். மாதிரி தான் இருக்கும் நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம். இப்ப இதுல வந்து ஒரு தையல் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த தையல் வந்து சீக்கிரமே பிரிஞ்சு வர்றதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு தையல் வந்து போட போறோம். நீங்க பிகினர்ஸா இருக்கிற போது இந்த மாதிரி 2 தையல் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வி ஷேப்ல ஸ்டார்ட் பண்றோம்ல அந்த இடத்துல கூட பேக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஒரே தையல்லே கூட தைக்கலாம். 2 தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா சேஃபாவே இருக்கும். அதனால எப்பவுமே வந்து இந்த மாதிரி வி பட்டி எல்லாம் வச்சு தைக்கும் போது 2 தையல் போட்டே எடுத்துக்கோங்க. அந்த போட்டிருக்க அந்த தையல் மேலேயே வந்து வி ஷேப்ல இன்னொரு தையல் வந்து போட்டு விடுறோம். அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து நெக் பினிஷ் பண்ணும்போது கரெக்டா அந்த வி ஷேப்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி மாட்டுறதுக்கு அந்த வி பட்டி தச்சிருக்கோம்ல அது வந்து க்ளோஸ் ஆகாத அளவுக்கு கரெக்டா வந்து மடிச்சு தைக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து மேல அரை இன்ச் வந்து கேப் விட்டு வந்து அந்த வி ஷேப் வந்து மார்க் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட பிளவுஸ்ல இந்த வி ஷேப்ல பட்டி வந்து தச்சு பாருங்க. வந்து ஒரு கிளாத்ல தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க உங்க பிளவுஸ்ல ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.